ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நான் போட்டேன், நீங்கள் போட்டாச்சா? காலையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக இன்றைக்கி தான் சீக்கிரமாக எழுந்துட்டு ஓட்டு போட்டிருக்கேன். அதாவது எப்போவுமே நம்ம ஓட்டு போட்டுருவோம், ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்றிடுவோம். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக போய் போட்டேன். ஓகேவா? போட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு இந்த காணொலி. இன்றைக்கி காலையிலே இந்த வீடியோவை நம்ம எதுக்கு போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்முடைய தம்பி தங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு சின்ன ஒரு விழிப்புணர்வு முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன பேசணும்னு நினச்சோமோ அதை நம்ம பேசலாம்னு நினச்சேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டு போடுறதும் சரியாக முதல் முறை பூத்துக்கு போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய ஓட்டு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்களே அதை எடுத்துக்கிட்டு அது கூட ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஐடி நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஓட்டர் ஐடி இருந்தால் ஓகே தான், அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது உங்கள் ஃபோட்டோ ஐடியோட ஒரு ப்ரூஃப் நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஐடி கையில் வச்சுடுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர் இந்த டேபிளில் உட்காந்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளவங்க உங்களுடைய இந்த வெரிஃபிகேஷன் அந்த ஐடியா வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து சத்தமாக சொல்லுவாங்க. அதை வந்து இந்த பூத் ஏஜென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுவாங்க, இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது விரல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை வைப்பாங்க. அந்த இங்க் வச்சுருக்காங்கல்ல அந்த இங்க் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு நோட்டில் அவங்க சைன் போட சொல்லுவாங்க, உங்கள் பேர் நேரம் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பார், ஓட்டர் ஸ்லிப் மாதிரி. அதை வாங்கி லாஸ்ட்டில் உள்ள ஒருத்தர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த போர்டிங் பூத்தில் போய் அந்த வச்சுருப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் மாதிரி அடைச்சி அதுக்குள்ளே நீங்கள் போகணும். போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த ஓட்டர் மிஷினில் ஒவ்வொரு சின்னமாக இருக்கும். அதில் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போனிக்கலோ அந்த சின்னத்துக்கு நேராக உள்ள பட்டனை கொஞ்சம் அப்படி அமைக்கி லாங் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பிடிச்சிருங்க. பக்கத்தில் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அந்த லைட் எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம ஓட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் மாதிரி வந்து பேப்பர் வந்து விழும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்களோ அதனுடைய அந்த சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விழும். ஸோ நீங்கள் அதை பார்த்துடலாம். கன்ஃபார்ம் ஆகிட்டு எப்படி நீங்கள் அந்த பட்டனை சும்மா அமைக்கிட்டு வந்துக்கூடாது. பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். பக்கத்தில் உள்ள ரெட் கலர் லைட்டு எரியும். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த ஸ்லிப் மாதிரி அதில் வந்து விழும். ஓகேவா? அதையும் பார்த்துட்டு ஓகே கன்ஃபார்ம் ஆகிட்டு வெளியில் வாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாதவனுடைய சின்ன ஒரு அட்வைஸ், ஒரு வழிகாட்டு நெறிமுறை சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் முத ஓட்டு போகும்போது ஃபஸ்ட் டைம் போலிங் பூத்தில் போகிறீங்களா, அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சென்னை கேளம்பாக்கத்துலேருந்து பஸ் இல்லாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க. பயங்கரமாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கோபம் வருது. உங்களுக்குலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓட்டு போட போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். நீங்கள் லாஸ்ட் டைமில் எதுவும் ப்ரெஸ் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு தெரியும். இங்கே உள்ள தீய சக்திகள் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா? இளைஞர் பட்டா எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டிங்க நல்லாவே தெரியும். ஏன் இவ்வளோக்குள்ள லாஸ்ட் டைமில் வந்து இப்படி சிக்கிட்டு அலையிறீங்க? இவ்வளோக்குள்ள சிக்கி பார்த்தீங்களா? இப்போ எத்தனை பேர் மாட்டிட்டு இருக்கீங்க? எப்படி நீங்கள் ஊருக்கு போக முடியும்? சில பேர் ஒரு பெண்லாம் வந்து சத்தம் போட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே 4 பஸ் விடுறதுக்கு எதுக்கு கோடிகளை செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து கோயம்பேடில் நீங்கள் வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சரியான கேள்வி. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, இந்த தேர்தல் சமயத்து மட்டும் இல்லை, தீபாவளி பொங்கல் எப்போனாலும் அப்படி தான் அங்கே பஸ்ஸே இருக்க கிடையாது. இதே தான் அவங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு பாருங்கள், கரெக்டாக பஸ்ஸை வந்து டைம் இறக்குவாங்க. ஸோ அதனால் இப்போ பெரிய ஒரு சிக்கலில் நிறைய இளைஞர்கள் மாட்டிட்டு இருக்காங்க சென்னை கேளம்பாக்கத்தில். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் டிவின்னு கரவசமாக இருக்குது. அது வேற பார்க்கும்போது எனக்கு எதுக்குங்க டிவின்னு கத்துறீங்க? டிவிக்கு கத்துனா திரும்ப பஸ் கண்டிப்பாக உடைய மாட்டாங்க. நீங்கள் நம்ம வந்து அங்கே கத்துறதுனால நம்ம பெரிய மாசு கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஓட்டு போடணும், அங்கே உங்களுடைய வாக்கை கரெக்டாக செலுத்தணும். அப்போ தான் அது வந்து பலனாக மாறும். இல்லைனா அது வேஸ்ட்டாக போயிரும்ல. ஸோ தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மணி வரைக்கும் தான் ஓட்டு போட டைம் கொடுத்துருக்கீங்க. அதை டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய பேர் சென்னை கேளம்பாக்கத்தில் பஸ் இல்லாமல் சொந்த ஊருக்கு போக முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இப்போ நான் காட்டுறேன், லாரி மேலே படுத்துலேருந்து வராங்க பசங்க. ஸோ அந்தளவுக்கு எப்படியாவது பிடிச்சி ஓட்ட போடணும். இவ்வளோக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அதாவது ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இந்த வந்து ஓட்டு போட வந்துருக்காங்க. இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே தமிழ்நாடு முழுக்க ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 or 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பஸ் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்பட்டுருக்காங்க, அவங்களாம் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கொஞ்சம் செவிசாய்த்து அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஆளாக சோசியல் மீடியா ஓப்பன் பண்ண உடனே யார் வரான்னு கேட்டிங்கன்னா அஜித்குமார் அவர்கள் தான். ஸோ அவர் எப்பவுமே தன்னுடைய அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலுத்துவாங்க மனுஷன். நம்ம முதல் ஆளாக, ஏன்னா அது இல்லாமல் 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து ஓட்டு போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டம் அவர் பார்க்க கூட்டம் நெரிசலாம் தவிர்க்கணுமே அப்படின்ட்டு முதல் ஆளாக ஓட்டு போட்டு போனார். அவருமே பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய வீடியோவில் அவர் ஓட்டு போட்டு வெளியில் வந்துட்டு அந்த எது கேட்டுட்டு போய் செக் பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஓட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு அந்த இதுலலாம்
நான் சொன்னோம்ல அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த ஸ்லிப் வந்து விழும் அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு மனுஷன். ஸோ கரெக்டாக தன்னுடைய முறைப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் வந்துட்டார். ஸோ தமிழக கட்சிகள் தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வாக்கு செலுத்திட்டு போயிட்டாரு. ஸோ இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. 4ஆம் தேதி மே 4ஆம் தேதிக்காண்டி ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதனால் இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குகளை கரெக்டாக போய் போட்டுருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பி போங்க. நான் லேட் பண்ணாதீங்க. எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வெயில் ஏற ஏற உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு ஓட்டுகளை போட்டு வந்துடுங்க. இல்லை நானும் நேரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒட்டு மொத்தமாக ஒருத்தருக்கு எதிராக அவ்வளோ பேர் கத்துறாங்க. அதாவது டிஎம்கேக்கு எதிரி ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்கிறேன். எவனும் ஏடிஎம்கே விமர்சிக்க மாட்டேங்கான். ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சிக்க மாட்டேங்கானுங்க. ஞாபகம் தமிழர் கட்சி டிஎம்கே இருக்க மாட்டேங்கானுங்க. ஸோ ஆனால் ஒட்டுமொத்தம் சேர்ந்துட்டு விஜய் மட்டும் விமர்சிக்கானுங்க. விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டுறாங்க, விஜய்க்கு மட்டும் ஓட்டு போட்டுறாங்க, பத்தறானுங்க. அதாவது டிவிக்கு ஓட்டு போடுறவன் தற்கொலைங்கானுங்க. ஏன்டா லூசு போயில டிவிக்கு ஓட்டு போடுறவன் தற்கொலைனா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவன் பேர் என்ன நான் கேட்குறேன். அவ்வளோ பேருக்கு ஒன்றும் விஜய் வந்து ஜெயிச்சிடக்கூடாது, விஜய் வந்து வாங்கிடக்கூடாது. அப்போ ஜெயிக்கிறாரா தோக்குறாரா 2ஆம் பட்சம். அந்த மனதான் கிளத்துல இறங்கினா இருப்பார். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்த்து திமுக எனக்கு போட்டின்னு சொல்லி என்ன இருப்பார். அதுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் உங்கள் மனசை மாற்றுவாங்க. நேரத்தை சொன்னோம்ல, அதாவது நீ இதுக்கு போட்டால் வேஸ்ட்டாக போயிடும் ஓட்டு, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டை தான் பிரிப்பான், இதுக்கு வந்து ஜெயிக்காத ஒருக்கு ஓட்டு போட போகிற, இப்படிலாம் மேனிபுலேட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் செவிலியாக வச்சு அனுப்புங்க. அதாவது நம்ம மனசாட்சிப்படி யாருக்கு ஓட்டு போடுறோமோ அப்படின்னு நினச்சி நம்ம ஓட்டு போட்டோமே தவிர, நம்ம ஓட்டு போடுறது இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அதனால நம்ம இவருக்கு போட்டு வேண்டாம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், இதுக்கு போட்டால் ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சா ஓட்டு போடக்கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம நம்ம மனசில் யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறோமோ அவங்களுக்கு தெளிவாக போய் ஓட்டு போடணும். மற்றவங்க சொல்கிறாங்க கேட்டு மனசெல்லாம் குலைக்கிறாதீங்க. உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. அதாவது இங்கே ஜெயிக்கிற தொகுதி எல்லாமே நாம முடிவு பண்ணுறது தான். எல்லா தனி மனிதனும் ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுறது சேர்ந்தா அதே மாதிரி நான் என்னோட ஒரு ஓட்டால் மாறிடுமா, நான் ஒருத்தன் ஓட்டு போனாலும் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு நினச்சிலாம் பின்வாங்கிடக்கூடாது. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினச்சா எப்படியா மாறும். மாற்றங்கிறது நம்மகிட்ட இருந்தால் உருவாகும். தனி மனித மாற்றம் தான், ஒவ்வொருத்தர் இருந்தால் மாற்றம் உருவாகும். அதாவது ஒவ்வொரு ஓட்டால் தான் அந்த தேனீக்கிழமை தான் ஒன்றா சேர்ந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஸோ ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக போயிடும், அது வந்து ஜெயிக்காது, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், தேவையில்லாமல் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதா, இப்படிலாம் எம்மா சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு மனசார நினச்சிங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் உங்களுடைய ஓட்டை போட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசி அந்த வயதானவர்களுக்கு, ஏன்னா ஐயா அவன் காசு கொடுத்துட்டாங்க, வீடு வீடு வந்து காசு கொடுத்துட்டாங்க, மனசாட்சிப்படி அவனுக்கு தனியாக ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி அந்த காசு கொடுத்தவங்க ஓட்டு போடணும், நஞ்சு விசுவாசம் அதெல்லாம் காட்டணும்னு நினைக்காதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அந்த ஓட்டுக்கு கொடுக்குற பணம் அது உங்களுடைய பணம். இந்த கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த பணத்தெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தான், அது நம்மகிட்ட இருந்து இந்த வரி மூலமாக பிடிச்சி கொள்ளையடிச்சிக்கிற பணம் தான், அது இந்த நேரத்தில் தான் உங்கள்கிட்ட வரும். அது உங்களுடைய பணம், கொடுத்தாங்கன்னா வாங்கிடுங்க, தப்பே கிடையாது. அதுக்காக நஞ்சு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்குன்னு எந்த அவசியம் கிடையாது. பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஓட்டை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்களோ உங்கள் மனசார அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம். ஓகேவா? உங்கள் மனசாட்சிப்படி உங்களுடைய ஓட்டை நீங்கள் பணத்துக்கு விற்கல அப்படிங்கிறது அர்த்தம். பணத்தை வாங்கினவங்க ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டை நீங்கள் பணத்துக்காக வித்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க மக்களே. உங்களுடைய மனசாட்சிப்படி தான் உங்களுடைய ஓட்டு இருக்கணும். ஓகேவா? நாம் யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வித்துறாதீங்க உங்களுடைய வாக்குகள். ஓகேவா? என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? கிளம்புங்க, ஓட்டு ஐடி ஸ்லிப் எடுத்துட்டு முதல்ல பூத்துக்கு போங்க. உங்களுடைய ஜனநாயக அந்த கடமையை ஆச்சிட்டு அப்புறம் உலகே சொல்லுங்கள் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நம்முடைய தோழா தோழிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனநாயக கடமையை ஓட்டு போடுற உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டுட்டு நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நாளைக்கு இல்லை இதுக்கு அடுத்த கட்ட அரசியல்களை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.